வெயிட் குறைக்கிறதுக்கு என்ன டயட் இருக்கு? என்ன டயட் சாப்பிடலாம்? என்ன சாப்பிட்டா வெயிட் குறையும்? அப்படின்னு என்ன சாப்பிடுறோம் அப்படிங்கிறத பத்தியே நம்ம தேடிட்டு இருக்கோம். பட் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஆன்சர் வந்து எதையுமே சாப்பிடாதீங்க. சாப்பிடாம கொஞ்ச நேரம் விடுங்க. அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா சாப்பிட்டு ஊதின உடம்பு ஈஸியா குறைஞ்சிரும். அப்படிங்கிற சிம்பிள் கான்செப்ட் தான் இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். உடனே நீங்க என்ன கேட்கலாம். அப்படின்னா எங்கள பட்னி இருக்க சொல்றியா? அப்படின்னு. இல்ல, இல்ல. பட்டினிக்கும், விரதத்துக்கும் ஒரு மேஜர் டிஃபரன்ஸ் இருக்கு. அது என்னன்னா, பட்டினிங்கிறது சாப்பாடு தண்ணியே கிடைக்காம, அடுத்த வேளை சாப்பாடு எப்ப கிடைக்கும்னே தெரியாம இருக்கிறதுக்கு பேரு பட்டினி. இதே விரதம் அப்படிங்கிறது பிளான் பண்ணி பண்றது. அதாவது ஒரு நாளைக்கு 16 ஹவர்ஸ் அதாவது 16 மணி நேரம் வந்து நான் சாப்பிட மாட்டேன். 16 ஹவர்ஸ் முடிஞ்ச உடனே நான் என்ன சாப்பிட போறேன்? நுண் சத்துக்கள்ல இருந்து எல்லா மேக்ரோ சத்துக்கள்ல இருந்து எல்லாமே கிடைக்கிற மாதிரி இருக்கிற இந்த 8 ஹவர்ஸ்ல நான் எப்படி சாப்பிட போறேன்? மீதி 16 ஹவர்ஸ் சாப்பிடாம என் ஃபேட் குறைக்கிறதுக்கு எப்படி யூட்டிலைஸ் பண்ண போறேன் அப்படின்னு பிளான் பண்ணி பண்றதுதான் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். சோ பட்னி வேற, ஃபாஸ்டிங் விரதம் வேற. இந்த விரத முறையிலயும் ஒரு சில பேருக்கு வெயிட் குறையவே மாட்டேங்குதுங்க. நான் எவ்வளவுதான் நான் வந்து ஃபாஸ்டிங் இருந்தாலும் என்னால குறைக்கவே முடியல அப்படின்னு ஒரு பிரச்சனை. நம்பர் 2 வந்து நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு விரதம் இருக்கிறேன். 16 ஹவர்ஸ் நான் விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா ஒரு 14 ஹவர்ஸ்க்கு மேல எல்லாம் என்னால தாங்கவே முடியல. கையெல்லாம் அப்படியே நடுங்க ஆரம்பிக்குது. எப்படா சாப்பிடுவேன்னு இருக்கு அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபாஸ்டிங் இருக்கீங்க. இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தீங்க அப்படின்னா அது உங்களால ரொம்ப நாள் பண்ண முடியாது. இன்னொன்னு, இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணியுமே ரிசல்ட் எதுவும் கிடைக்கல அப்படின்னா அதையும் நாம ரொம்ப நாள் ஃபாலோ பண்ண மாட்டோம். இவ்வளவு எல்லாம் பிளான் பண்ணி ஃபாஸ்டிங் இருந்து வெயிட்ட குறைச்சு அதுல ஏதாவது பெனிஃபிட்ஸ் இருக்கானா? எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்கு. நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு வெயிட் லாஸ் அப்படிங்கிறதுக்கு தான் அதை ஃபர்ஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஆனா அதை தாண்டியும் இந்த மாதிரி இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இருக்கிறவங்களுக்கு கேன்சர்ல இருந்து, பிசிஓடில இருந்து, ஃபேட்டி லிவர்ல இருந்து, சர்க்கரை வியாதி, ஹார்ட் ப்ராப்ளம் இத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு பெரிய தீர்வா இருக்கிறது இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங், அதாவது விரத முறை. நீங்க பின்னாடி 50 வயசுல நிறைய எக்கச்சக்க மாத்திரை, ஒரு டப்பா நிறைய மாத்திரை வச்சுட்டு இதெல்லாம் நான் போட்டுட்டு இன்னொரு 10-20 வருஷம் நான் ஓட்டணும் அப்படிங்கிறது எப்படி இருக்கு? அதெல்லாம் எனக்கு எதுவுமே தேவையில்லை. ஏன்னா எனக்கு எந்த வியாதியும் இல்ல, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு உங்களோட 30 வயசுல நீங்க இருக்கிற மாதிரியே 50-60 வயசுலயும் இருக்க முடியும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப உங்களுக்கு உதவ போறது இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். சரி, பில்டப் போதும். இப்ப ஏன் வந்து உங்களால இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்ண முடியல அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்க பொறுத்த வரைக்கும் ஈட்டிங் விண்டோ, அதாவது நீங்க சாப்பிடுற அந்த நேரத்துல என்ன சாப்பிடுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ 16 மணி நேரம் சாப்பிடாம இருக்கிற அந்த 8 மணி நேரத்துல 2 பிளேட் பிரியாணி, 2 ஐஸ்கிரீம், ஒரு கேக்கு அப்படின்னு சாப்பிட்டா நீங்க வந்து ஆக்சுவலா 16 மணி நேரம் விரதம் இருக்கவே இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா அடுத்த 2 நாளைக்கு என்ன தேவையோ அதை இந்த 8 மணி நேரத்திலேயே சாப்பிட்டு முடிச்சிட்டீங்க. அப்ப 16 மணி நேரம் விரதம் இருந்தாலும் உங்களுக்கு நீங்க ஏற்கனவே சேர்த்து வச்சிருக்கிற கொழுப்பு உபயோகப்படவே படாது. மேலும் மேலும் நிறைய கொழுப்பு சேர்ந்துகிட்டே தான் போகும். சரி, எப்படி நம்ம சேர்த்து வச்ச கொழுப்ப நம்ம உடம்பு யூஸ் பண்றதுக்கு கத்து தர்றதுன்னு பாக்கலாம். கத்து தரணுமா? ஏன் நம்ம சாப்பிடாம இருந்தா ஏற்கனவே சேர்த்து வச்ச கொழுப்பை தானே அதை யூஸ் பண்ணணும். இதுக்கு எப்படி அதை நம்ம கத்து தர்றது அப்படின்னு கேக்குறீங்களா? எஸ், நம்ம உடம்பு வந்து எனர்ஜி, அதாவது மூளையா இருந்தாலும் சரி, மத்த உறுப்புகளா இருந்தாலும் சரி, அதோட எனர்ஜிக்கு ஆக்டிவா இருக்கிறதுக்கு குளுக்கோஸ், சர்க்கரையை தான் கொடுத்து கொடுத்து பழக்கி வச்சிருக்கோம் இவ்வளவு நாளா. வெறுமனே நீங்க சாப்பிடுற சர்க்கரை உணவுகளை மட்டும் நான் சொல்லல. அது இல்லாம கார்போஹைட்ரேட், மாவுச்சத்து பொருட்கள், அதாவது நம்ம சாப்பிடுற இட்லி, தோசை, வடை, பொங்கல், சாதம், இந்த மாதிரி இதுல எல்லாத்துலயுமே குளுக்கோஸ், அதுக்கு இம்மீடியட்டா எனர்ஜி கிடைக்குது. அததான் வந்து நம்ம உறுப்புகள் எல்லாமே யூஸ் பண்ணி பழகி இருக்கு. அப்போ திடீர்னு வந்து ஒரு 16 ஹவர்ஸ் நான் சாப்பிடாம இருக்கேன், நீ அந்த கொழுப்புல இருந்து எனர்ஜி எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னா அதுக்கு தெரியாது. அது என்ன பண்ணும்? இல்ல இல்ல, எனக்கு நீ எப்பயுமே குளுக்கோஸ் தானே கொடுப்ப, எனக்கு இப்பயும் குளுக்கோஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லி அது அடம் பிடிக்க ஆரம்பிக்கும். அதனாலதான் உங்களுக்கு அந்த கை கால் நடுங்குறது, அந்த எனர்ஜி இல்லாத மாதிரி போகிறது, இது எல்லாமே குளுக்கோஸ கொடுத்து கொடுத்து நம்ம உடம்புக்கு பழக்கி இருக்கும். அப்ப ஃபேட்டை கரைக்கிறதுக்கு நம்மளோட உடம்ப பழக்க முடியுமானா தாராளமா முடியும். அதுக்கு நீங்க ஃபேட்ட சாப்பிடணும். இன்னும் ஃபேட்ட சாப்பிடணுமா? என்ன டாக்டர் சொல்றீங்க? நீங்க பாட்டுக்கு வெயிட்ட குறைக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு நேரா ஹார்ட் அட்டாக் வரவழைச்சிருவீங்க போல இருக்கே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? சரி, நான் சொல்ற ஃபேட்டு நீங்க நினைக்கிற வடை, பஜ்ஜி, போண்டா இப்படி எண்ணெயில பொரிச்ச ஃபேட்டு கிடையாது. இதெல்லாம் மனுஷன் தயாரிச்சது, மேன்மேட் ஃபேட். நான் சொல்றது நேச்சுரல், இயற்கையிலே இருக்கிற கொழுப்பு, இயற்கையான கொழுப்பு. அது வந்து நம்மளோட உடம்புக்கு எப்படி உடம்புல உள்ள கொழுப்பை கரைக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுக்கும். நேச்சுரல் ஃபேட்னா என்னென்ன? மட்டன், சிக்கன், முட்டையில இருக்கிற மஞ்சக்கரு, அப்புறம் வந்து பால் பொருட்கள்ல பன்னீர், சீஸ், இந்த மாதிரி இயற்கை கொழுப்பு. இத வந்து நம்ம சாப்பிடும் பொழுது
நம்மளோட உடம்பு ஃபேட்ல இருந்து ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படிங்கிற எனர்ஜியை யூஸ் பண்ணி பழகிக்கும். அப்பதான் நீங்க சாப்பிடாம இருக்கிறப்ப உங்க உடம்புல இருக்கிற ஃபேட்டை பிரேக் டவுன் பண்ணி ஃபேட்டி ஆசிட்ஸ்னு உருவாக்கி அதை எனர்ஜியா யூஸ் பண்ணிக்கும். நம்ம வந்து ஃபேட்டையே கொடுக்காம அந்த ஈட்டிங் விண்டோல நிறைய குளுக்கோஸ் கொடுத்து கொடுத்து பழகுறோம் அப்படின்னா நம்மளோட உடம்பு கன்ஃபியூஸ் தான் ஆகும். இவங்க என்னப்பா கொஞ்ச நேரம் குளுக்கோஸ் கொடுக்குறாங்க, மீதி நேரம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நம்ம என்னதான் பண்றது அப்படின்னு அது ஒரு கன்ஃபியூஷனுக்கு போகும். சோ உங்க உடம்ப கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. இதுதான் ஈஸியான வழி நீங்க வெயிட்ட குறைக்கிறதுக்கு. என்னன்னா ஃபேட் அதை வந்து உங்களோட சாப்பாட்டுல இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க, விச் இஸ் நேச்சுரல் ஃபேட். அதாவது வெறுமன ஃபேட் கிடையாது, புரோட்டீன் அண்ட் நேச்சுரல் ஃபேட். நான் சொன்ன அந்த சிக்கன், ஃபிஷ், மட்டன், ப்ரான்ஸ், முட்டையில இருக்கிற மஞ்சக்கரு, அப்புறம் பால் பொருட்கள்ல இருக்கிற பன்னீர், சீஸ், இந்த மாதிரி புரோட்டீன் அண்ட் ஃபேட்டை வந்து நீங்க சாப்பாட்டுல நிறைய சேர்த்துக்கணும். அதுதான் வந்து உங்களோட சாப்பாடு 60 to 70% உங்களோட பிளேட்ல அதுதான் இருக்கணும். அப்புறமா மாவு சத்துங்கிற பேர்ல காய்கறிகள் காய்கறிகள் மாவு சத்தா அப்படின்னா, அதாவது காய்கறியில இருக்கிற ஃபைபர் அதையும் வந்து மாவு சத்து அப்படிங்கிற கணக்குல தான் வரும். சோ அதுலயுமே வந்து நீங்க 70% இந்த புரோட்டீனையும் ஃபேட்டையும் எடுத்துட்டு மீதி ஒரு 20% வந்து காய்கறிகள் அப்புறம் பழங்கள் கம்மியா எடுக்கணும். மீதி ஒரு 10% வேணா நீங்க நினைக்கிற அந்த இட்லி தோசை, அதுவும் தினமும் வேண்டாம். வாரத்துல ஒரு நாள் 2 நாள், வாரத்துல ஒரு நாள் தான் இட்லி தோசையா அப்படின்னா வெயிட் குறைக்கிற வரைக்கும் இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருங்க. அதுக்கப்புறம் நீங்க ஒன்ஸ் குறைச்சிட்டீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ஃபேஸ்ல வரும்போது நீங்க பேலன்ஸ் பண்ணிக்கலாம். அப்பயும் புரோட்டீன் அண்ட் ஃபேட் நிறைய எடுத்தா மட்டும்தான் மெயின்டைனும் ஆகும். மறுபடியும் நிறைய கார்போஹைட்ரேட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா வெயிட் பழைய மாதிரி போயிடும். சோ எப்பயுமே நம்ம சாப்பிடுற இந்த இட்லி தோசை அதுல வந்து சுகரை தான் எனர்ஜியா யூஸ் பண்ணிக்குது. அப்போ நீங்க ஒரு சுகர் பர்னரா இருக்கீங்க. நீங்க ஒரு ஃபேட் பர்னரா மாறணும் அப்படின்னா ஃபேட் எடுத்தா மட்டும்தான் ஃபேட் பர்னரா மாற முடியும். அண்ட் ஒன்ஸ் நீங்க வந்து ஃபேட் பர்னரா மாறிட்டீங்க, இது வந்து உடனே நடக்காது. இந்த நம்மளோட உடம்பு வந்து இதுக்கு அடாப்ட் ஆகுறதுக்கு ஒரு 1 week 10 days ஆகும். சோ அந்த 1 week 10 days வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி டயர்டா இருக்க மாதிரி, சில சமயங்கள்ல தலை வலிக்கிற மாதிரி இந்த மாதிரி சேஞ்சஸ் இருக்கலாம். பட் அதுக்கெல்லாம் நீங்க பயப்பட வேண்டாம். நிறைய தண்ணி, அப்புறம் லெமன் சால்ட் வாட்டர், கொஞ்சம் சால்டட் வாட்டரா எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா 1 week 10 daysலயே உங்க உடம்பு வந்து செட் ஆயிடும். அண்ட் ஆஃப்டர் 1 week 10 days வந்து உங்க உடம்பு நல்லாவே பழகிடும். ஓகே, இப்ப அவங்க சாப்பிடலன்னா இவங்க உடம்புல இருக்கிற ஃபேட்டை நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அது பழகிடும். ஈஸியா ஸ்விட்ச் ஆயிடும். அப்போ உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். நீங்க இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்றதே உங்களுக்கு தெரியாது. ஏன்னா உங்க உடம்பு ஏற்கனவே சாப்பாட்டு டைம்லயும் ஃபேட்டை தான் செரிமானம் பண்ணுது, சாப்பிடாத டைம்லயும் ஃபேட்டை தான் செரிமானம் பண்ணுது. அப்போ முழு நேரமும் உங்களுக்கு ஃபேட்ல இருந்து ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படிங்கிற எனர்ஜி கிடைக்கும் பொழுது உங்க பாடி கன்ஃபியூஸ் ஆகாம ஈஸியா உங்களோட ஃபேட்டை லூஸ் பண்ணி கொடுக்கும். நீங்க வந்து சுகரை சாப்பிட்டுட்டு நான் சாப்பிடாத நேரம் நீ போய் ஃபேட்டை செரிமானம் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னீங்கன்னா அது கேட்காது. அதுக்கு நீங்க பழக்கணும். சோ இதுதான் நீங்க இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்ணும்பொழுது நம்ம பண்ற மேஜரான ஒரு தவறு. இதனாலதான் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்ற நிறைய பேருக்கு வெயிட் லாஸ் ஆகுறது இல்ல. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த கார்போஹைட்ரேட் நீங்க வந்து அந்த ஈட்டிங் விண்டோல சாப்பிடுறீங்க, அதாவது இட்லி, தோசை, சாதம் இது மாதிரி சாப்பிடுறீங்கன்னா அது உங்களுக்கு ஈஸியா செரிச்சிடும். அதோட இந்த மாவுச்சத்துகள் எல்லாமே உங்களோட இன்சுலினை ரொம்ப அதிகப்படுத்திடும். அந்த அதிகமா இருக்கக்கூடிய இன்சுலின் இன்னும் உங்களுக்கு பசியை தூண்டிக்கிட்டே இருக்கும். சோ மாவுச்சத்து தான் இருக்கிறதுலயே அதிகமா இன்சுலினை தூண்டக்கூடியது. நம்ம ஏற்கனவே என்னோட வீடியோல பாத்திருக்க மாதிரி இன்சுலின் அப்படிங்கிற ஹார்மோனை நம்ம உடம்புல நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு குறைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வெயிட் குறையும். சோ நீங்க சாப்பிடுற உணவுல அதிகமான இன்சுலின் சுரக்குது அப்படின்னா நம்பர் 1 அது உங்களுக்கு ஃபேட்டை இன்னும் ஸ்டோர் பண்றதுக்கு தான் ஹெல்ப் பண்ணும். இன்னொன்னு உங்களுக்கு பசியையும் தூண்டி விட்டுட்டே இருக்கும். சோ நீங்க அந்த ஃபாஸ்டிங் பண்ற சமயத்திலயும் உங்களுக்கு அது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். இதுவே புரோட்டீன் அண்ட் ஃபேட் அந்த மாதிரி நீங்க உங்க டயட்டை எடுக்கும் பொழுது மாவுச்சத்து அளவுக்கு இந்த புரோட்டீனும் சரி ஃபேட்டும் சரி இன்சுலினை தூண்டாது, அதை விட கம்மியா தான் தூண்டும். அதனால உங்களுக்கு அதிகமான அகோரமான பசியும் ஏற்படாது. ரொம்ப கம்ஃபர்டபுளாவும் ரொம்ப ஆக்டிவாவும் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. சோ நான் சொன்னது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இனிமே இந்த மாதிரி இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட்.